Hello friends, welcome to Techplan. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீசஸில் எப்படி ஒரு நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸில் என்னென்ன ஸ்டெப்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு அமேசான் வெப் சர்வீஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து AWSன்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பட் நியூவாக இருக்கீங்க, இல்லை புதுசாக இப்போ தான் க்ளவுட் கம்பெனிக்குள்ளே உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பேசிக்கான AWS பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஸோ அமேசான் வெப் சர்வீஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் AWS நீங்கள் டைப் பண்ணவே போதும். ஆக்சுவலாக AWS அப்படிங்கிறது ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனி. இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனி என்ன பண்ணுன்னா, அவங்களோட டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து வேர்ல்டு வைடில் எல்லா கண்ட்ரிலையும் டேட்டா சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் நிறையா சர்வீசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இமெயில் சர்வீஸ், மெசேஜ் அனுப்புறது, அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் உங்களோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ரோபோ மேக்கர், ஆகுமெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு பிளாக் செயின், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸை வந்துட்டு இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனி வந்து பில்ட் பண்ணி ஒரு சர்வீஸாக வச்சுருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டெவாப்ஸ்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறேன், ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நான் வந்து பில்ட் பண்ண போகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு கம்பெனிகிட்ட போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷாப்பிங் வெப்சைட் வேணும்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த சைட்டை எங்கே ஹோஸ்ட் பண்ணுவாங்க, என்னோடய யூசர் டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க, எப்படி ஆர்டர்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சைட்டை டெவலப் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனி கொடுத்துருக்க டேட்டா சென்டர்ஸ் தான் அங்கே ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய சர்வீசஸ்லாம் இருக்குது, அதை வச்சு தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு AWS வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஜோன்ஸ் வந்து அவைலபிள் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து AWSல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர்னால் நம்ம வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். இப்போ ஈஸி எல்லாம் ஒவ்வொரு சர்வீஸ்லாம் இருக்குது. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்தாது. இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதை பற்றி நான் 1 by 1 வரேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டுருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி aws.amazon.com இது ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு வரும். அதில் கிரியேட் அன் AWS அக்கௌண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன்அப் பேஜுக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களோட ரூட் யூசர் இமெயில் அட்ரஸ் கேட்குது. அதாவது ரூட் யூசர்னால் அவங்க தான் அட்மின். உங்களுக்கு மற்றவங்க ஆக்சஸ் கொடுக்குறீங்கனாலும் இந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் ரூட் ஆக்சஸ் என்ன அப்படிங்கிறது ரூட் ஆக்சஸ் இமெயில் வந்துட்டு நாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். இப்போ கம்பெனிஸ்னால் டொமைன் இமெயில் வச்சுருப்பாங்க, அதை வச்சு சைன்அப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு AWS அக்கௌண்ட் வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் அந்த இமெயில் வந்து எப்பவுமே கரண்ட் யூசேஜில் இருக்கட்டும். இப்போ ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னாலும் கொரி ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த இமெயில் ஐடி வச்சு தான் லாகின் பண்ணி தான் ரைஸ் பண்ணுவோம். இப்போ ஏதாவது அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணாலும் வெரிஃபிகேஷன் அந்த மெயிலுக்கு தான் போகும். நீங்கள் சப்போஸ் அது இமெயிலை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ சர்வீஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னா அது காஸ்ட் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இமெயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்பயுமே நீங்கள் ரெகுலர் யூசேஜில் வச்சுருக்க மெயிலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் அந்த இமெயில் வந்து ஹைட் பண்ணியிருப்பேன். பட் நான் யூஸ் பண்ணுறது அவுட்லுக் இமெயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து வெரிஃபை இமெயில் ஐடி கொடுக்குறேன். என்னோடய இமெயில் ஐடிக்கு நான் வெரிஃபிகேஷன் கோட் வந்து போயிருக்கும். இப்போ நான் அதை வந்து என்டர் பண்ண போகிறேன். இப்போ வந்து ரூட் பாஸ்வேர்டு வந்து கேட்குறாங்க, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்ட். இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு வந்து கன்வெர்ட்டாக இருக்கோ அதை வைங்க. நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு இந்த பாஸ்வேர்டு மட்டும் மறந்துடாதீங்க. மறந்த பிரச்சனை ரீசெட் அடிச்சுக்கலாம். இப்போ இமெயில் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை சம் சினாரியோஸ் வந்து மீட் பண்ணுவீங்க, அப்போ வந்துட்டு இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. பாஸ்வேர்டு வந்து ரிமெம்பர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 1. இந்த ஸ்டெப் 1ல் நம்ம வந்து பாஸ்வேர்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொடுத்துருங்க. அடுத்தது ஸ்டெப் 2ல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த AWSஐ எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க. நான் வந்து பர்சனல் ஃபார் ஓன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். நம்மளோட ஃபுல் நேம் என்னன்னு சொல்லி கேட்குது. ஸோ
அடுத்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்களோட கண்ட்ரி என்ன, அட்ரஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறேன். சரி ஓகே, லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஸ்டெப் நம்பர் 3. இதில் வந்து பில்லிங் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சப்போர்ட் பண்ணுற பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா விசா, மாஸ்டர் கார்டு இல்லைனா அமெரிக்கன் ஆமெக்ஸ், இது 3 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம். வேறு எதுவுமே ரூபே, நிறைய பேர் அந்த ரூபே கார்டு யூஸ் பண்ணுவீங்க, ரூபேலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அது இல்லாமல் உங்களோட கார்டு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டே ஆகும். அவங்க வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் யூசேஜ் பண்ணிட்டு அமௌண்ட் கட்டாமல் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் லாஸ்னால நம்ம கார்டு டீட்டெயில்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ கார்டு டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் அக்கௌண்ட்டே க்ரியேட் ஆகும். இதுதான் உண்மையான விஷயம். ஸோ இப்போது நான் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிடுறேன். ஓகே, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்டர் பண்ணிவிட்டு நான் வெரிஃபை அண்ட் கண்டினியூ ஸ்டெப் 3 of 5 அப்படி கொடுத்துருங்க. இப்போ வந்து அமேசான் பே வந்துட்டு லோட் பண்ணுது. இப்போ எவ்வளோ லோட் பண்ணுதுன்னா ₹2 வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஏன்னா நம்ம கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டெப்பில் உங்கள் ஃபோன் நம்பர் நம்ம ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணுறதுக்காக ஃபோன் நம்பர் கேட்குது. நான் வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய பர்சனல் ஃபோன் நம்பரை வந்து கொடுக்க போகிறேன். அடுத்தது கீழே வந்து கேப்சா வந்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் சென்ட் எஸ்எம்எஸ் கொடுக்குறேன். இப்போ என் ஃபோனுக்கு வந்துட்டு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும். ஓகே, என்னோடய மொபைல் நம்பர் ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு டெவலப்பர் சப்போர்ட்டோடு வேணுமா, அதாவது சப்போர்ட் பிளான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சப்போர்ட் பிளான் வந்து மாதத்துக்கு $29 per month. இது என்ன யூஸ்னால் அவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட்ஸில் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு சப்போர்ட் டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு மந்த்லி $29 பே பண்ணி டெவலப்பர் சப்போர்ட் வேணும்னாலாம் தேவையில்லை. ஸோ நம்ம பேசிக் சப்போர்ட் பண்ணலே போய்க்கலாம். இப்போ நான் வந்து கம்ப்ளீட் சைனாக கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக AWS அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான மெத்தட் தான் AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் எப்படி நம்ம AWS சர்வீசஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு AWS கன்சோலுக்கு போகணும் அப்படின்னா கோ டு த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே சைன்இன் டு த கன்சோல். இப்போ வந்து நம்ம சைன்இன் பண்ணிக்கணும். இப்போ சைன்இன் பண்ணுறதுக்கு சேமஸ் அதே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு aws.amazon.com வந்திருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு மை அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல சைன்இன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சைன்இன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து புதுசாக இப்போ தான் ஒரு நியூ கன்சோல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு எடுத்துகிட்டு போட்டுமா, அப்படி நியூ கன்சோல் ஹோமுக்கு போட்டுமான்னு கேட்குது. ஓகே, இதை நம்ம வந்து ஸ்விட்ச் டு த நியூ கன்சோல் ஹோம் கொடுத்துக்கலாம். டன். இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஒரு 1 hour ஆர் மேலே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அக்கௌண்ட் வந்து இப்போ தான் நம்ம பேமெண்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லா சர்வீஸும் ஆக்சஸ் பண்ண விடுவாங்க. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண வீடியோஸ் டைம் கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம சர்வீஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நிறைய சர்வீசஸ் இருக்குது, அனலிட்டிக்ஸ் நிறைய சர்வீசஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு சர்வீஸாக பொறுமையாக வந்து எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஆன் டெக் பிளான்ட்.